அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். போன வீடியோவில் தான் நாங்கள் வந்து சிக்மாவோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்துருந்தோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது காட்மண்டோட வீடியோ சாங் தான். எல்லாரும் தெரிஞ்சு காட்மண்ட் என்னன்னு கருப்பு படத்தில் அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் த டைம் தே ரிலீஸ் லைக் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சாங்காகவே இருந்துச்சு இந்த படத்துக்கு. ஸோ அதான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் தான். வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஒரு 10 மாதம் ஆகிருச்சு அந்த ஒரு பாட்டு லிரிக்கல் வீடியோ வந்து. படத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். என்ன எதுன்றதெல்லாம் தெரிஞ்சிடும். ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு வந்தோம். சாய் அபியங்கரோட மியூசிக் அண்ட் கானா முத்தவர் கூட சேர்ந்து பாடிக்கிறாரு. அந்த இந்தியன் அசம்பிள் லைக் குரல் அசம்பிள் வந்து லைக் பேக்ரவுண்ட் வோக்கல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக பாட்டில் பார்த்துட்டு வந்துடலாம். ஆரம்பிக்கலாமா? ஸோ 3, 2, 1. நான் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தவங்க இன்ஸ்டன்ட்டான அப்டேட்ஸ் எனி டைம் இனிவேறு உங்களுக்கு வகையில் கிடச்சிருங்க. ஸோ இதை ஒரு விஷயம் சொல்லிட்டு ஆரம்பிக்கலாமா? வாங்க. Baby, Daddy's home. தியேட்டரில் நான் பார்க்கவும் சும்மா அந்த அளவு இந்த ஒரு போர்ஷனில் நான் வந்து ஒரு விதமான ஒரு ஃபீல் எனக்கு வந்துருச்சு. கட்டியரில் பார்க்கும்போது இந்த போர்ஷன் தான் ஒரு ஃப்ரேம்ஸ் பா சான்ஸ் இல்லைண்ணே. அந்த தெளிவாக கேட்குற பின்னாடி பேக்ரவுண்ட் அந்த ஃபீமேல் போர்ஷன் செம்ம தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். இட் ஜஸ்ட் அவுட் ஆஃப் தி வேர்ல்டு. நான் அதை மட்டும் சொல்லுவேன். எனக்கு இதுக்கு ரிவ்யூ பண்ணலாம் சரியாக எக்ஸாம் வந்துருச்சுங்க, பண்ண முடியாமல் போச்சு. அதுதான் பெரிய மனக்கவலை. இப்போ டூ லேட் படத்தோட வெற்றியை நான் பார்த்துருவேன். தமிழ்நாட்டிலே 175 crores, வேர்ல்டு வெற்றி +crores. லைக்
விக்ட்ரியை தாண்டி த வே ஹவு தே கேரிட் த மூவி, இது வந்து லைக் ஐ டோன்ட் நோ ஹவ் இட் வாஸ் வித் த ஆடியன்ஸ். எனக்கு பர்சனல் இந்த படத்தை வந்து இன்னொரு வாட்டி பார்க்கணுன்னே தோணுச்சு. அப்படி ஒரு ஃபீல் எனக்கு தந்துச்சு இந்த பாட்டு. லைக் இந்த படமே ஒவ்வொரு பாட்டையும் ரசித்து பார்த்தேன், ஒவ்வொரு சீனை நான் வந்து எதிர்பார்த்து பார்த்தேன், அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற ஒரு ஃபீலில் தான் இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு போர்ஷன் வரும்போது லைக் த மெயின் திங் ஹவு கிரேஸ்ஃபுல், ஹவு கார்ஜியஸ் த்ரிஷா இஸ் ஒரு பக்கம், அண்ட் ஹவு சூர்யா சார் இஸ். இது இவங்க ரெண்டு பேரோட அந்த ஒரு கெமிஸ்ட்ரி வந்து ஸோ பியூட்டிஃபுல் பார்க்கும்போது. அண்ட் ஈச் ஃப்ரேம் விச் ஆர்ஜே பாலாஜி ஹஸ் கூட், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கும், இந்த டிஓபி, எவ்ரி திங் வாஸ் பர்ஃபெக்ட். ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கருப்புசாமியாக மெயின் கருப்புனா அந்த கருப்புசாமிக்கான விஷயங்கள் எல்லாமே இது அடங்கியிருக்குது. ஸோ நீங்கள் வந்து எங்கிட்டும் லேக் ஆகாது. ஸோ எந்த லைக் அந்த கதையோட கண்டெக்ஸ்ட் வந்து எங்கிட்டும் போகாத அளவுக்கு தே ரியலி மேட் ஈச் அண்ட் எவ்ரி சீன் பர்ஃபெக்ட். அண்ட் டைமிங் ஆஃப் த சாங்ஸ் இன்னும் நல்லா இருந்துச்சு. அண்ட் இதில் வந்து டேட் இஸ் ஹோம்னு வரும்போதே தியேட்டரில் வந்து பார்க்கணும், இப்படி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்கே அவ்வளோ இது கும்மானம் அந்த அளவுக்கு இருந்துச்சு. அண்ட் ஐ லிட்டரலி லைக் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ். இந்த பாட்டை எனக்கு அப்படி இருந்துச்சு. சாய் அபியங்கர் வந்து நாங்கள் எவ்வளோ குறை சொன்னாலும் இட்ஸ் சாய் அபியங்கர் படம்னு, நீங்கள் என்ன வேணால் ஆயிரம்னா இருங்க, ஃபைட் இருக்கா இருக்குது, சாமி காட்சிகள் இருக்கா இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து சாய் அபியங்கர் படம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆர்ஜே பாலாஜி ரியலி என்னவோ தெரியல, இது வந்து சூர்யா சாருக்கு பெரிய ஒரு கம்பேக் தான். கங்குவாலாம் என்ன கங்குவா ரெட்ரோலாம் மாஸ்டர் கிளாஸாக ஒரு மாஸ்டர் பீஸாக இருந்தாலும் ஸ்டில் பீப்புள் டென்ட் ஹேவ் தட் மச் ஆஃப் லைக் எஃபர்ட்ஸ் டு வாட்ச் தட் மூவி. பட் அந்த படம் நல்ல படம் தான். இப்போ கருப்பு வந்து வேர்ல்டு வைட் இப்படி போயிருக்குன்றதை பார்த்தீங்கன்னு தெரிஞ்சுக்க. இந்த பாட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ரொம்ப நான் மிஸ் பண்ணவங்க தெரியலை, நீங்கள் ஓடிடி வந்தால் பார்க்கணும். அண்ட் இன்னொன்று என்னென்னா இந்த இந்தியன் கொரல் அசம்பிள், எனக்கு பின்னாடி இந்த ஃபீமேலோட போர்ஷன் இப்போ தான் கேட்குறேன் தெளிவாக. இவ்வளோ நாள் நான் பாட்டை கேட்டிருக்கேன், தியேட்டரில் கூட பார்க்கும்போது எனக்கு அவ்வளோவா தெரியலை. அப்புறம் த்ரிஷா அந்த பேக்ரவுண்ட் டான்ஸஸ் எல்லாம் ஆடும்போது தான் எனக்கு தெரியுது வந்து அவங்க அந்த வோக்கல்ஸ் வந்து பின்னாடி வந்து ரொம்ப மெல்லிய குரலாக தான் கேட்குது. பட் இட் ரியலி கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஒரு டோனாலிட்டியே மாறுது இந்த போர்ஷனுக்கு. இட்ஸ் நாட் ரியலி நைஸ். அவ்வளோதாங்க, பாட்டில் பார்த்து முடிச்சிட்டோம். அண்ட் நீங்கள் இந்த பாட்டில் கூட சேர்ந்து பார்த்துருவீங்க, தியேட்டரில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ், பாட்டு எப்படி இருந்துச்சு எல்லாம் நீங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டை சொல்லி விட்டுருங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். அண்ட் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. அடுத்த எந்த ஒரு வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும் இல்லை அதை பற்றி பேசணும் கூட அதை நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் பண்ணுவேன், என்னுடைய நேரத்துக்கு ஏற்றாப்பில் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவேன், அதையும் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி அழிக்கோங்க. இன்ஸ்டான அப்டேட்ஸ் எனி டைம் வேறு உங்கள் கையில் கிடச்சிடும். அண்ட் இன்னொரு பக்கம் என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து விடை பெற்று சென்று வருகிறேன். உங்கள் ஹரிஹரன், உங்கள் சிம்பிளி ஹரி. This is Uncle Simply Hari. So I'm leaving from this video. Stay tuned, மக்களே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.